ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஜோதிடம் எனும் வழிகாட்டி. இதன் தலைப்பு. ஜாதகம் ஏன் பார்க்கணும், அதை பார்க்கலைன்னா என்ன ஆகிட போகுது, பார்க்கறதுனால என்ன விளைவுகள் ஏற்பட போகுது, நல்லா போயிட்டுருக்கிற லைஃப்பில் ஜாதகம் பார்க்கறதுனால ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து விடுமா, இல்லை மோசமாக இருக்கிற வாழ்க்கை ஏதாவது மாறி நடந்துருமா அப்படின்னு கேட்டால், எதிர்காலம் அறிதல் என்பது எல்லா மனிதர்களும் ஆசைப்படுற ஒரு விஷயம். இது நம்ம இந்துக்கள் மட்டும்தான் பண்ணுறோன்றதெல்லாம் இல்லை, உலகளாவிய அனைவருமே இதை செய்கிறாங்க. நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு மேலே மனிதனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி அவர்களால் கணிக்க இயலாத விஷயங்களை கிரகங்களின் துணை கொண்டு அவர்களின் கதிர்வீச்சின் அடிப்படையில், ஒளி தத்துவ அடிப்படையில் உங்களுக்கு எடுத்துரைக்கும் சாஸ்திரம்தான் ஜோதிடம். இதில் நிறையா கஜாமுஜான்னு போலித்தனமான விஷயங்களும் இருக்குது. அப்படின்னாலும் கூட உண்மையான ஒரிஜினலாக பலன்களை துல்லியமாக சொல்கிறக்கூடிய நபர்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்க தான் செய்கிறாங்க. ஜோதிடம் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுது? உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை எப்போது செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. காலம் கருது கைகூடும், காலம் கருதி கைகூடும், ஞாலத்தின் மானப் பெரிது. அதாவது ரொம்ப துல்லியமான காலத்தை கணித்து நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னம்னா அது மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கான சூட்சமே அந்த ஜோதிடத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த காலம் கருதி செய்யும் செயல். அந்த காலம் என்ன, உங்களுடைய காலம் என்ன, எப்படி இருக்குது இப்போ நேரங்காலம் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கணித்து சொல்வதற்கு ஜோதிட சாஸ்திரம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. கிரகங்களுடைய நிலை கொண்டு நமது வாழ்வியலின் வெற்றி சூட்சமம் என்ன, எந்த கிரகங்கள் பலகீனமாக இருக்கிறது, அப்படி பலகீனமாக இருக்கிற கிரகங்களால் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், எந்த கிரகங்களை பலப்படுத்த வேண்டும், நமது லக்னாதிபதியின் வலுவென்ன, நடப்பு தசாநாதனின் வலுவென்ன, இந்த தசையில் நாம் பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா, வீடு கட்டலாமா, வாகனம் வாங்கலாமாங்கிற மாதிரியான வாழ்வியல் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஜோதிடம் நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுது. ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு, ஒரு தொழில்முறை கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு, ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு, ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு, ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதற்குன்னு பல வழிகளில் மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து தொடர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அரிய சாஸ்திரம் தான் இந்த ஜோதிடம். ஒரு விஷயத்தில் உண்மை இல்லை அப்படின்னா அது நீண்ட காலம் நீடிக்காது. அப்போ ஜோதிட சாஸ்திரம் எத்தனை ஆண்டு காலம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு கலை. அப்போ இந்த கலையில் உண்மை இல்லைன்னா இவ்வளோ காலம் இது ட்ராவல் பண்ணி வந்திருக்கவே முடியாது. நடுவில் என்னென்னமோ புதுசான மெத்தடையெல்லாம் கொண்டுட்டு வராங்க, பரிச்சார்த்த முயற்சியில் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் பாரம்பரியமான வேத ஜோதிடம் இன்றளவிலும் நிலைத்துத்தான் நிற்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு பல வகையில் உதவி புரிகிறது. சரியான கணக்கீடுகளின் அடிப்படையில் காலத்தை கணித்து விட்டீர்கள் என்றால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே யூகித்தறிய முடியும். ஒன்று, அந்த நிகழ்வுகளுக்கு தகுந்தாற் போல உங்களின் மனோநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து விட முடியும். இது 2. ஒரு திருமணம் தோற்று போகிற அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் காலதாமதமாக திருமணம் செய்யும்போது அவர் அதை தோற்காமல் வெற்றிகரமாய் முடித்து கொள்ளும் அமைப்பை உருவாக்க முடியும். இது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதல். ஒருவர் சுயதொழில் செய்து தோற்று போகும் அமைப்பு இருக்கும்போது அந்த சுயதொழிலை செய்யாமல் வேலைக்கு செல்வது அல்லது சேவை தொழில் போன்ற தொழில்களை செய்வது, எந்த கிரகத்தின் தொழில்களை செய்தால் வாழ்வியலில் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து அதன்படி செயல்படுவது போன்றவையும் உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு போன்றவற்றை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாங்கிறத துல்லியமாக அறுதியிட்டு சொல்லிவிடுவதற்கும் ஜோதிட சாஸ்திரம் வழிகாட்டியாக திகழ்கிறது. எது மாதிரியான கல்வியை நாம் தேர்ந்தெடுக்க முடியும்,
எந்த வகை படிப்பு நமது வாழ்வியலில் உயரத்தை கொண்டு செல்லும், அல்லது படிப்பு நமக்கு பிரயோஜனப்படுமா, வெறும் பேருக்கு பின்னாடி போடுற டிகிரியாக மட்டும்தான் அது இருக்குமா அப்படிங்கிறதை அறிந்து கொள்வதற்கும் ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு வழிகாட்டு. நம்மளுடைய அன்றாட செயல்களிலிருந்து வாழ்வியலையே மாற்றி அமைக்கக்கூடிய செயல்கள் வரையிலான அனைத்து விஷயங்களுக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் துணை தேவைப்படத்தான் செய்கிறது. இப்போ எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க, அவங்களாம் நல்லா பழக்கலையா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம அந்த தாத்தா பாட்டி காலம், நம்ம அப்பா அம்மா காலம் வரைக்குமே எதிர்பார்ப்புகள் வெகுவாக குறைவாக இருந்தது. சகித்து கொள்ளும் தன்மை, பெருந்தன்மை, விட்டு கொடுத்து போதல், அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அந்யோன்யமாக பார்த்துக்கிறது, எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு நினைக்கிற குணங்கள் எல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ அப்படி இல்லை. சக மனிதரையே விரோதமாக பார்க்கும் காலம் வந்துவிட்ட சூழ்நிலையில் இப்பையும் நாம் அந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. ஜோதிடமும் அப்டேட் வெர்ஷனாக மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது. அடிப்படை விதிகள் மாறாதது என்றாலும் கால தேச ஸ்ருதி யுக்தி வர்த்தமான அடிப்படையிலையும் பலன்கள் மாறும் தன்மை உள்ளது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான படிப்புகள் இருக்கும், இன்றைக்கி 400 விதமான படிப்புகள் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இப்போ இரும்பு தொழில் செய்யலாமான்னு யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். என்ன இரும்பில் என்ன தொழில் அப்படின்னு கேட்பேன். இரும்பு சம்மந்தப்படாத தொழில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரும்பையே நேரடியாக தொழில் செய்யணும்னா பழைய இரும்பு கடை வைக்கிறாமா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசிப்பேன். அப்போ ஒரு கிரகம் மல்டிப்புளாக பல தொழில்களில் வளர்ந்து நிற்கும்போது அதற்கான அமைப்புகளை உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவதும் ஜோதிட சாஸ்திரம் தான். நண்பர்களை தேர்ந்தெடுப்பது, உறவினர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, தாய் தகப்பனின் நிலைப்பாடு, அவர்களால் நமக்கு கிடைக்கும் உதவிகள், நாம் அவர்களுக்கு திரும்ப என்ன செய்ய போகிறோம் என்கின்ற நிலை, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, தொழிலை, படிப்பை, உத்தியோகத்தை தேர்ந்தெடுப்பது, சேமிப்பின் நிலைகளை தேர்ந்தெடுப்பது, புத்திரர்களின் எதிர்காலத்தை அறிந்து கொள்வது, நமது ஆயுள் வளத்தை தெரிந்து கொள்வது, நோயின் தன்மைகளை அறிந்து கொள்வது, அதற்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நமது வாழ்வியலை அமைத்துக் கொள்வது போன்ற பலவிதமான உங்களுடைய கேள்விகளுக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது நிச்சயம் ஒரு சிறந்த வழிகாட்டி தான். இதில் எந்த டவுட்டும் இல்லை. சரியான ஜோதிடர்கள் உங்களுக்கு கிடைக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாருக்கும் வாச்சிடுமான்னு சொன்னால் முடியாது, இல்லை எல்லா ஜாதகத்தையும் நாமளே பார்த்துட முடியுமான்னு சொன்னால் அதுவும் முடியாது. அதற்கும் நேரங்காலம் கூடி வர வேண்டும் என்பது ஒரு துல்லியமான அமைப்பு. இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க, இது பொருந்தாது அப்படின்னு நம்ம கணக்கிட்டு சரியாக சொல்கிறோம், இது மேட்சிங் இல்லை பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட போய் சாதாரணமாக பார்க்குறாங்க, அவங்க செய்யலாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப அதை தூக்கிட்டு வராங்க. சார் நீங்கள் பொருந்தலைன்னு தான் சொன்னீங்க, நாங்கள் வேறு ஒரு பக்கம் பார்த்தோம், பக்கத்துலேயே ஒருத்தர்கிட்ட பார்த்தோம், செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் செஞ்சு வச்சோம், இப்போ 2 பேரும் அடித்து மல்லு கட்டி மடையை உடச்சிக்கிட்டு தெரியுறாங்க, என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்போ ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டினாலும் அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஞானம் இருக்க வேண்டியது அவசியம். சுயதொழில் புரியவா அப்படின்னு கேட்குற ஒரு ஜாதகர்கிட்ட நீங்கள் வேலைக்கு போகிறது தான் உத்தமம்னு சொன்ன பிறகும் அவர் நான் சொந்த தொழில் பண்ணியே தீருவேன், என் பேரில் பண்ணலை, என் பையன் பேரில் பண்ணினேன்னு சொல்லிட்டு பெரிய லாஸ் பண்ணிட்டு நிற்கிற நிகழ்வுகளும் உண்டாகவே செய்கிறது. ஒன்றை தேர்ந்தெடுப்பதில் துல்லியத்தன்மையை வழிகாட்டியாக ஜோதிடம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த துல்லியத்தன்மையை ஒத்துக்கிட்டு அதன்படி போகிறதுக்கும் முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாருமே வெற்றி பெறணுங்கிற ஆர்வத்தோடும் வேட்கையோடும் தான் பிறக்கிறோம், இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எத்தனை அரசனை இறைவனால் உருவாக்கி விட முடியும்? ஒரு நாடுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு அரசன் தானே இருக்க முடியும். 100 பேர் அரசராக இருந்தால் அது நாடு இல்லை, சிற்றரசர்கள்னு மாறி போயிடும் இல்லைங்களா? அப்போ எல்லாராலும் வெற்றி பெற இயலாது என்பதையும் நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்வதற்கும் ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு துணை புரியும். அனைவரும் மகா வெற்றியாளர்களாகணும், நான் 1000 கோடி சம்பாதிப்பேனா, 2000 கோடி சம்பாதிப்பேனா, 5000 கோடி சம்பாதிப்பேனான்னு ஆசைப்பட்டால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது நாம் தான் யோசிக்கணும். அப்போ ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாழ்வியல் துணைகளை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கும் நமது வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்தி கொண்டு செல்வதற்கும் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது உங்களுக்கு ஒரு ஒளி விளக்காக வழிகாட்டும் தன்மை கொண்டது. சரியான கணக்கீடுகளும் சரியான பிறந்த நேரமும் துல்லியமான ஜாதக கணிப்பும் நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் அத்துணையையும், வாழ்வியலில் நடக்கும் சம்பவங்கள் அத்துணையையும்
முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கட்டாயம் உதவி புரியும் ஒரு டூல்ஸ் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அதனால் ஜோதிடம் என்னும் வழிகாட்டியை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க லைஃப்பில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் நகர்ந்து விட வாய்ப்புள்ளது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.